அண்மை செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சர் ரமேஷிடம் பணம் வசூலித்த விவகாரத்தில் அர்ச்சகர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சர் ரமேஷிடம் பணம் வசூலித்த விவகாரத்தில் அர்ச்சகர் உள்ளிட்ட 3 பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சர் ரமேஷிடம் பணம் வசூலித்த அர்ச்சகர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சர் ரமேஷிடம் பணம் வசூலித்த விவகாரத்தில் அர்ச்சகர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருண்யா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று காலை சுவாமி தரிசனம் செய்ய சென்ற அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் பணம் பெற்ற அர்ச்சகர் ஐயப்பன் உள்ளிட்ட மற்றும் காவலாளிகள் என 3 பேர் மீது திருச்செந்தூர் கோவில் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோவில் முருகப்பெருமான் திருக்கோயிலில் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக புகழ்பெற்றது. இந்த ஆலயத்திற்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் மட்டுமல்லாது வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து தரிசிக்க வருகின்றனர். மேலும் பல்வேறு அரசியல் பிரபலங்கள் மற்றும் திரை நட்சத்திரங்கள் ஆகியோரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இந்த நிலையில் நாளை வைகாசி விசாக திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடந்த 2 நாட்களாக பாத யாத்திரையாக விரதமிருந்து வந்த பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாக கோவில் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இன்று வைகாசி விசாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் இன்று அதிகாலை சுமார் 6:10 மணி அளவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீரென்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் போன்று முகக்கவசம் அணிந்தபடி ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த அர்ச்சகர் ஒருவர் அமைச்சரிடம் உள்ளே உடனடியாக தரிசனம் செய்வதற்கு பணம் கொடுத்தால் உடனே சென்று தரிசனம் செய்யலாம் என கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் அவரது செல்போனுக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்பியுள்ளார். அனுப்பிய பின்பு தான் அமைச்சர் என என்பதை தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அர்ச்சகர் பீதியடைந்த நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இது தொடர்பாக கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் விசாரணை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கோவில் செயல் அலுவலர் இணை ஆணையர் ராமு தலைமையிலான அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி இந்த அமைச்சரிடம் பணம் பெற்றது தொடர்பாக கோவில் அர்ச்சகர் ஐயப்பனை தற்காலிகமாக மறு உத்தரவு வரும் வரை கோவிலில் எந்த விதமான பூஜைகளும் செய்ய கூடாது என தடை விதிக்கப்பட்டது. மேலும் பக்தர்களை உள்ளே விட்டதற்காக தனியார் நிறுவன பாதுகாவலர்கள் கருப்பசாமி மற்றும் அதோப்பு ஆகிய 2 பேர் பணி நீக்கம் உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். மேலும் முடி காணிக்கை செலுத்துவதற்கு முறைகேட்டில் பக்தர்களிடம் பணம் வாங்கியது தொடர்பாக 2 ஊழியர்களும் தற்காலிகம் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது அமைச்சரிடம் பணம் பெற்றது தொடர்பாக செயல் அலுவலர் தூத்துக்குடி மாவட்ட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அர்ச்சகர் ஐயப்பன் மற்றும் பாதுகாவலர்கள் கருப்பசாமி அதோப் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முறையீடு தொடர்பாக 3 அர்ச்சகர் உள்ளிட்ட 2 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வர்ணியா. முத்துமோகன், விவரங்களுக்கு நன்றி.